விஜய் தரப்பு 2 விஷயம் சரியா செய்யல. எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி அவங்க போயிருக்கணும். அது போகல. அவங்க போனது சிபிஐ விசாரணை கேட்டு. அப்போ அரசியல் நிலைமை எப்படி இருந்துச்சு? தாவேகா இந்த கூட்டணிக்கு வந்துரும். இப்ப சிபிஐ விசாரணை கொடுத்தப்பவே அரசியல் நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டது தானே கமெண்ட் வந்துச்சு. அப்படி வந்துரும். இதெல்லாம் எப்போ? இதெல்லாம் அக்டோபர் வரைக்குமான நிலவரம். நவம்பர், டிசம்பர்ல நிலவரம் மாறி இருக்கு. அப்போ இயல்பாக சிபிஐ நியாயமாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாலும், ஏன்னா அதுல ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜோட சூப்பர்விஷன் இருக்கு. அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கெல்லாம் செஞ்சிட முடியாதுங்க. ஏன்னா அது இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி நாளைக்கு ப்ரூவ் பண்ணும். கோர்ட் திடீர்னு கடுமையான கமெண்ட் பாஸ் பண்ணிருச்சுன்னு வைங்க, ஒரு 1.5 வருஷம் கழிச்சு விசாரணை முடியும் போது இதுல ஒண்ணுமே இல்லைங்க, சிபிஐ என்ன இவ்வளவு பெரிய ஏஜென்சி, எத்தனை வாட்டி சுப்ரீம் கோர்ட் இப்படி கமெண்ட் பாஸ் பண்ணுது அப்படின்னா அது அதிகாரிகளுக்கு ரொம்ப அவமானமாகவும் இழுக்காகவும் போயிடும். அதுல அவங்க கேர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. நெக்லிஜென்ஸ் ஆங்கிள் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது ஒரு வழக்கறிஞராக என்னோட பார்வை. அப்படி ஒர்க் அவுட் ஆனா கண்டிப்பாக அது விஜய்க்கான சம்மனாக முடியும். அதை வைத்து விஜய் தரப்பு தாவேகா அரசியல் ஆதாயம் தேடுவார்.